தேற்றரவாளர். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். பிதாவினிடத்தில் நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்தில் இருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். தம்முடைய சுவிசேஷத்திற்கு வரும் எதிர்ப்புகளை குறித்து இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் முன் அறிவித்து கூறுகிறார். சீஷர்களுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் வந்தாலும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பும் பராமரிப்பும் எப்போதும் கூடவே இருக்கும். இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக சத்திய ஆவியாகிய தேற்றரவாளரை அனுப்புவதாக கூறுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சியோடு சேர்ந்து சீஷர்களும் ஆதி முதல் இயேசு கிறிஸ்துவுடனே கூட இருந்தபடியால் அவருக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட சத்திய ஆவியானவரால் தொடர்ந்து நடைபெறும். பிதாவினிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் வாக்கு பண்ணுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் இந்த வசனத்தில்தான் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியத்தை பற்றி மிகவும் தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேற்றரவாளரை பற்றி கூறும்போது அவருடைய சுபாவத்தை பற்றி கூறுகிறார். அவர் சத்திய ஆவியாய் இருக்கிறார். பிதாவினிடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசும்போது அவரை தனி ஆள் தத்துவ பண்புள்ள நபராகவே குறிப்பிடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக ஆள் தத்துவ பண்புடையவராக பிதாவினிடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறார். மனுஷனுடைய ஆவி அல்லது மனுஷனுடைய சுவாசம் ஜீவ சுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. இது மனுஷனிடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறது. சில சமயங்களில் மனுஷன் தன் சுவாச காற்றை பலமாக ஊதுகிறான், பெருமூச்சாக வெளியிடுகிறான். தான் ஆச்சரியப்படும் போது ஒரு விதமாகவும் அதிக முயற்சி பண்ணும்போது வேறொரு விதமாகவும் மூச்சு விடுகிறான். பரிசுத்த ஆவியானவரும் தம்முடைய தெய்வீக வெளிச்சத்தையும் வல்லமையையும் வெவ்வேறு விதமாக வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரின் ஊழியத்தை பற்றியும் கூறுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இதுவரையிலும் தம்மை வெளிப்படுத்திய அளவுக்கு அதிகமாக இப்போது தம்மை வெளிப்படுத்துகிறார். தம்முடைய வரங்களையும் கிருபைகளையும் வல்லமைகளையும் இதுவரையிலும் வெளிப்படுத்தாத அளவுக்கு இப்போது அதிகமாக வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பப் போகிறார். இதை பற்றி இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கூறும்போது நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேற்றொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று கூறியிருக்கிறார். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்போது அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்தருளுவார் என்று கூறிய இயேசு கிறிஸ்து இப்போது நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பப் போகிறேன் என்று கூறுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுகிறவர். இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இப்போது மனுஷருக்கு வரங்களை அருளும்படியாக உன்னதத்திற்கு பரமேறி போயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பிதாவினிடத்தில் இருந்து புறப்படுகிறவர். இவர் பரலோகத்தில் இருந்து மாத்திரமல்ல, பிதாவின் வீட்டில் இருந்து புறப்படுகிறவர். பிதாவின் சித்தத்தின் பிரகாரமாக, அவருடைய நியமனத்தின் பிரகாரமாக பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு விசேஷித்த ஊழியம் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் அப்போஸ்தலர்களுக்கு சத்தியத்தை போதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த வார்த்தைக்கு ஒருவர் சார்பாக வழக்காடுகிறவர் என்று பொருள் கூறலாம். ஆவியானவர் எப்போதுமே இயேசு கிறிஸ்துவின் சார்பாக வழக்காடிக் கொண்டிருக்கிறார். துன்மார்க்கமான இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சார்பாக அவிசுவாசத்திற்கு எதிராக வழக்காடிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகம்
கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களை பகைக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தேற்றுகிற தேற்றரவாளராக ஊழியம் செய்கிறார். ஆவியானவரின் முக்கியமான ஊழியம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பதாகும். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்காக வழக்காடுகிறவர் மாத்திரமல்ல, அவர் கிறிஸ்துவுக்காக சாட்சி கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். ஊழியத்தின் வல்லமையை நாம் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களை தகுதிப்படுத்துகிறார். நம்முடைய உபதேச வார்த்தைகளை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறார். இவை எல்லாவற்றிலும் அவர் கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவின் சாட்சி நம்முடைய ஊழியத்தின் வல்லமையிலும் ஊழியக்காரரின் பரிசுத்தத்திலும் வெளிப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இவ்விரண்டிலும் கவனம் செலுத்தி இப்பிரபஞ்சத்தின் ஜனங்களோடு இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருக்கும் சிலாக்கியம் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம், நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கூறுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அடக்கி ஆளுகை செய்ய மாட்டார். ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை உற்சாகப்படுத்துகிறார், ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். ஆவியானவர் நம்மை அமைதியாக இருக்க வைத்துவிட்டு தாமாகவே எல்லா கிரியைகளையும் செய்து முடித்து விடுவதில்லை. அவர் நம்மை பலப்படுத்தி கிரியை செய்ய செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அதே வேளையில் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாமும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டிய ஊழியம் நம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பூரண சத்தியத்திற்கு நாம் சாட்சி கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்திற்கு மாத்திரமே நாம் சாட்சி கொடுக்க வேண்டுமே அல்லாமல் வேறு எதற்கும் சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியருக்கு முன்பாகவும் பிலாத்துவுக்கு முன்பாகவும் விசாரிக்கப்பட்ட போது அவருடைய சீஷர்கள் அவரை விட்டு ஓடிப்போய் விட்டார்கள். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அவர்கள் மீது ஊற்றப்பட்ட பின்பு சீஷர்கள் பலனடைந்து கிறிஸ்துவுக்கு தைரியமாய் சாட்சி கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுக்கும் போது அப்போஸ்தலர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி கொடுத்தார்கள். தாங்களும் சாட்சிகளாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தங்களுக்கு பிரத்யட்சமாக காட்சி கொடுத்ததாகவும் அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார் என்று பேதுரு சாட்சியாக அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களே அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருப்பது சீஷர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். அவர்கள் தேவனோடு உடன் வேலையாட்களாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவின் சீஷர்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். சீஷர்கள் கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்தபோது அவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருந்து எதிர்ப்புகளும் பாடுகளும் வேதனைகளும் உண்டாயிற்று. இவை எல்லாவற்றிற்கும் மத்தியில் தங்களுக்கு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கக்கூடிய சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து சீஷர்கள் ஆறுதல் அடைகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள், ஊழியத்தை உற்சாகமாக செய்கிறார்கள். இந்த உலகம் சீஷர்களை வெறுத்தாலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை கனப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்க சீஷர்களுக்கு ஒரே ஒரு தகுதி மாத்திரமே இருக்கிறது. அவர்கள் ஆதி முதல் இயேசு கிறிஸ்துவுடனே கூட இருந்திருக்கிறார்கள். இதுவே சீஷர்களிடத்தில் காணப்படுகிற தகுதி. இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை சீஷர்கள் திரளான ஜனங்களோடு தாங்களும் கேட்டிருக்கிறார்கள். அதற்கும் அதிகமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு தனிப்பட்ட முறையில் உபதேசம் பண்ணியிருக்கிறார். பல சமயங்களில் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஊராக பிரயாணம் செய்து அங்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார். இந்த அற்புதங்களுக்கெல்லாம் அந்தந்த ஊர் ஜனங்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். சீஷர்கள் இயேசுவோடு எல்லா ஊர்களுக்கும்
பிரயாணமாய் போவதினால் எல்லா ஊர்களிலும் நடைபெற்ற அற்புதங்களுக்கு அவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோடு சீஷர்கள் தங்கள் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அன்பிலும் கூடவே இருக்கிறார்கள். கிறிஸ்துவோடு கூடவே இருக்கிறவர்களால் மாத்திரமே அவருக்கு சாட்சிகளாய் இருக்க முடியும். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் முதலாவதாக அவரை கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்புதான் அவரை பற்றி பிரசங்கம் பண்ண வேண்டும். தேவனுடைய காரியங்களை பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் முதலாவதாக அவற்றை தங்கள் ஜீவியங்களில் அனுபவித்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை ருசி பார்த்திருக்கிறவர்கள் மாத்திரமே இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று சாட்சி கூற முடியும். கிறிஸ்துவின் சீஷர்கள் அவருடனே கூட ஆதி முதல் இருந்திருக்கிறார்கள். சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்துவோடு நல்ல ஐக்கியமும் கிறிஸ்துவின் மூலமாய் உபதேசமும் ஆவிக்குரிய அனுபவமும் கிடைத்திருக்கிறது. நாமும் சுவிசேஷத்தை நம்முடைய ஆரம்ப நாட்களிலேயே இருதயத்தில் பெற்றிருந்தால் நம்மாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல முறையில் ஊழியம் செய்ய முடியும். நீண்ட நாள் அனுபவம் எப்போதுமே பிரயோஜனம் உள்ளது. தம்மோடு நீண்ட காலமாக ஐக்கியமாக இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து தம்முடைய உக்கிரான ஊழியத்திற்கு பொறுப்பானவர்களாக நியமிக்கிறார்.